போவே மாட்டானா? அவனை ஒரு நாள் கொண்டு கொல்லிமலையில் விட்டு வரணும். அந்த சுடிதாரா கேவலமா இருந்தது. சரிம்மா, பேலன்ஸ் இல்ல, மாமாக்கு ஒரு 10 ரூபா ஈஸி பண்ணி விடுங்க. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டா தானே வர்க் பண்றீங்க? இல்ல, ஆயாவா வர்க் பண்றேன். தேங்க் யூ. அப்ப கையில அண்டாவா காணா? பின்னாடி உருண்டு வருது. உருண்டு வருதா? ஆமா. ஹாய் அண்டா. ஹாய். ஹவ் ஆர் யூ? லவ் பண்றியா? லவ் லெட்டர்லாம் வேண்டாம். அடி செருப்பால ஓ மூஞ்சிக்கு ஒரு லவ். மாப்ள இது என்னடா புது ஸ்டைலா இருக்குது? இது பரவாயில்ல மச்சான். நேத்து ஒரு டிபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்து அடிச்சா 31. டேய் மச்சான், சிவா எங்கடா இன்னும் காணா? இப்பதானே கேட்டிருக்க, இனிமே தான் அறிமுகப்படுத்துவாங்க பாரு. ஹலோ. ஏய் என்னடா கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, நிக்கிற பஸ்ல ஏறது வாத்தியாருக்கு முன்னாடி கிளாஸுக்கு போறது ஸ்டூடெண்ட் இல்ல மாப்ள. ஓடுற பஸ்ல ஏறது பாதியில கிளாஸுக்கு போறதாண்ட ஸ்டூடெண்ட். நீ ஸ்டூடெண்ட் தானே மச்சி? மாப்ள அங்க போய் வெட்டியா தூங்குறதுக்கு இங்க இருந்தா ஒரு ஃபிகர் மடக்கலாம்ல. ஹாய் கீதா, நான் ஃப்ரீ, நீ ஃப்ரீயா? என்னடா பொண்ணுங்கள ஆடு மாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், இப்பெல்லாம் அப்படித்தான். யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. பேசாம நீயும் வந்து எங்க சங்கத்துல ஐக்கியமாயிரு. சூப்பர் பிகர் ஒன்னு வருதுடா. நான் போய் பிக்கப் பண்ணிடுறேன்டா. என்னடா மச்ச, பென்சில் பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது. டேய், அதான்டா பென்சில் பிட்டு. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? ஹலோ. செருப்பு தேடி வரும். இவன் செருப்பு தேடி போறேன். ஹாய். அங்கி ஆயா இருக்கட்டும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. உங்க பேர் என்ன? அம்பியா. 84 மாடல். மாடல் தான் முக்கியமா? மைலேஜ் தான் முக்கியம். நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? கேக்குறீங்க? இல்ல, நான் உங்களை லவ் பண்றதா ஏகமனதா முடிப்பட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட் 10 ஓகேவா? என்னது ஓவே எக்ஸ்பிரஸோட மோசமா இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்னா 4 பேரை நான் லவ் பண்றேன், 5 பேர் என்ன லவ் பண்றாங்க. அப்படின்னா நீங்க 10வது தானே? என்னது 10 பேரா? ஆமா, 10 பேர்கிட்ட பழகி பார்த்தானங்க தெரியும். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, எனக்குள்ள ஒரு காதல் தீய பத்தி சொன்னாங்க. அப்பாடா, நான் என்னமோ நினைச்சு பதறி போயிட்டேன். பதறிட்டாண்டா ஆகணும். வெயிட்டிங் லிஸ்ட் ஓகேனா ஒரு ஜோடி சிம் வாங்கிடுங்க. ஒன்னு என்கிட்ட கொடுத்துருங்க, இன்னொன்னு நீங்க வச்சுக்கோங்க. எப்பலாம் மிஸ் கால் கொடுக்கறனோ 2 செகண்ட்ல எனக்கு கால் வந்துறணும். இல்லனா வேற ஏதாவது உள்ள போட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு தானே. வேணாம், என்கிட்ட இருக்கு சிம். பாத்தியா எப்படி கட் பண்ணிட்டு இருக்காண்டு? நீங்க மிஸ்டு கால் விட்ட உடனே உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். என்ன, இந்தாங்க சிம். நீங்க 10 நம்பர் கூட போட தேவையில்ல, 7 நம்பர் போட்டீங்களாவே உடனே நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். என்ன, காதல் ஓகே தானே? ஓகே தான். ஐயோ போங்கள். ஓகே ஓகே. வேற யாரா வெயிட்டிங் லிஸ்ட்ல வரீங்களா? அம்மா தாயே, எங்களுக்குள்ள பத்த வச்சு விட்டுறாத. ஆட்டோவை கலப்பு. ஓகே பை. மச்சான் எப்படியா குத்து வலங்க? இனிமே நீங்க வெறும் ராஜால. நண்பா இப்படி வாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத. என்னடா இது? என்னடா, இந்த காலத்துல 5 ஆம்பளைக்கு ஒரு பொண்ணு தானா? அதான் பார்ட்டி உசார் பண்றேன். என்ன? ஏய், எல்லாரும் பொண்ணே வேணாண்டு பையனா பெத்துக்கிட்டா இப்படித்தான். ஏய் போதுண்டா உங்க பொது அறிவு. கிளாஸ் பக்கம் போவாங்க. டேய் பாத்தீங்களாடா? நீ என்ன பகல் நிலாவா? என் கண்கள் இப்படி கூசுகிறதே. வெட்கப்படாதே, நான் முருகிவிட போகிறேன். ஹே வெண்ணிலவே, நீ எதற்காக பூமிக்கு வந்தாய்? சொல்லியிருந்தால் இந்த பூமியை உன் காலடியில் வைத்திருப்பேனே. மணி 9 ஆச்சு. கால்ல பூமி வச்சிருக்கேன், தலையில வானத்தை வச்சிருக்கேன். எந்திரா. அண்ணனை பாருமா. என்னங்க சத்தம்? ஐயோ, தூங்குற புள்ளை இப்படியா எழுப்புறது? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஐயோ, சின்ன குழந்தை பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க. டேய் எந்திரா, போடா. போவா இரு. சிவா, தண்ணி விளையா வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துருப்பா. நான் சப்பாத்தி போட்டு வைக்கிறேன். போ போ. கொஞ்சம் கெடுத்து வச்சிருக்கீங்க. போடா, போய் குளிச்சுட்டு வா. நீ இத புடி, முதல்ல சாப்பிடு. டேய், நான் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வரணும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுல, வாடா. மா மா வந்துட்டேன். டைம் ஆச்சுமா எனக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு போ. ஐயோ, மெதுவா சாப்பிடுறா, சிக்கிக்க போகுது. டைம் ஆச்சுண்ணா, நான் போணும். அம்மா ஐயா, நான் கிளம்புறேன். டேய் இருடா. அம்மா, என்னன்னா அது? புது பைக். பைக்கா? ரெட் கலர் பல்சர் தானே? எப்பறம் உனக்கு தெரியும்? கனவுலயே பாத்துட்டேனே. மா, புது பைக் மா.
ஜாக்கிரதை, மெதுவா ஓட்டிட்டு போயிட்டு வரணும். சரிம்மா. மா, அண்ணனை நல்லா கவனிச்சுக்கோமா. போயிட்டு வரேனே. சரி. வரேம்மா. விளையாட்டு பிள்ளை. நான் உன்னை கவனிச்சுக்கணுமா? நீ எங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துற. அவன் என்னடானா அவன் சொல்றதாமா கரெக்ட். நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் அனாதை தானே. அப்படியெல்லாம் இல்லப்பா. தனியா இருந்த எனக்கு கடவுளா பார்த்து உங்க 2 பேரும் பிள்ளைங்களா கொடுத்திருக்காரு. குருஜி சொல்லுங்க குருஜி. வந்துடுறேன். அம்மா குருஜி கூப்பிடுறாரு, கிளம்புறேன். சாமி ரூம்ல பணம் இருக்கு, எடுத்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா. பார்த்து. நான் அப்பவே சொன்னேன், அந்த சேட்டை போட்டு சொல்லும் போதே அந்த ஆபீசரி சேர்த்து போடுறான். என்னாச்சு? நமக்கு வர வேண்டிய சரக்கு பிடிச்சவன் கவர்மெண்ட் கூட காட்டாம சரக்கு அவனே அடிச்சுட்டு போயிட்டான். சரக்கு இப்ப யார்ட்ட இருக்கு? எனக்கு சரக்கு முக்கியம் இல்ல, என்னை எதுக்கணும்னு நினைச்சான் பாரு, அதுதான் தப்பு. இனிமே இந்த உலகத்திலேயே எவனுக்கு என்னை எதுக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே வரக்கூடாது. இப்ப சொல்லுங்க குறிச்சி, நான் அவனை போட்டு தள்ளிடுறேன். இப்பதான்டா ஆட்சி மாதிரி புது கவர்மெண்ட் வந்திருக்கு. இப்ப போய் அவன் மேல கை வைக்கிறோம்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அப்பாவி ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க குருஜி. சாகட்டுண்டா 10 பேர் கூட, செத்தா வேண்டாம் அதுக்கு பேர் கலவரம். இவன் ஒருத்தன். டேய், யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும், புரியுதா? போய் வேலையை பாருங்க, போங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? ஏடி உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களாடி? வேண்டாம் போன பண்ணி உயிர் எடுக்கிறது. அதான் பிஸியா இருக்கேன்னு தெரியல. குருஜியா சொல்லுங்க குருஜி. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கஸ்டம்ஸ் ஆபீஸ் இருக்க நாள் குறிச்சிருக்கேன், சொல்லலான்ட்டு. அதான் சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிருவோம். இந்தாங்க. அப்ப காதல் ஓகே தானே? ஓகேதான். சரி சரி, வேற யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்ல வரீங்களா? அம்மா தாயே, எங்களுக்குள்ள பத்த வச்சிடாத, நீ கிளம்பு. சேரோட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. ஹலோ, தொத்திக்குவா. வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னடா அந்த போர்டை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்? டேய், என்னாச்சுடா? எங்க இருக்க? இல்ல மச்சி, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா கனவுல வந்த மாதிரியே இருக்குடா. டேய், இந்த மாதிரி கனவுல வந்த விஷயம் எல்லாத்துக்கும் நடக்கிறது சகஜம் தான்டா. போதுண்டா உங்க பொது அறிவு. கிளாஸ் பக்கம் போவாங்க. டேய், இதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்தது ஒரு காரு, தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. தேவதை மாதிரியா? ஆமா மச்சான், நான் கூட அந்த பொண்ணு கிட்ட போய் ஏதோ மச்சான், நீ சொன்ன மாதிரி அதே காருடா. ஹாய் கைஸ். பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு? ஹலோ, உங்களை தான். பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு? எனக்கு தெரியும், நான் வேணா கூட்டிட்டு போட்டுங்களா? டேய், புதையல் எங்க இருக்கு நான் கேக்குறாங்க, பிரின்சிபால் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதோ அந்த பெரிய பில்டிங்ல நடு ரூம். தேங்க் யூ கைஸ். கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை. இவன் சொன்னதுல என்ன புரிஞ்சிச்சு இருக்கு? ஏன்டா மாப்ள, உன் கனவுல வந்த தேவதை இதுதானா? இது தேவதை இல்லடா, தேவதையோட பாட்டி. அவ வேற மச்சி. ஆனா இவங்க எப்படி இந்த கார்ல? ஏய் மாப்ள, இவங்களே தேவதை மாதிரி தான்டா இருக்காங்க. பேசாம இவங்களே பிக்கப் பண்ணிக்கடா. டேய், இவன் ஒருத்தன்டா. டேய், லஞ்ச் டைம் முடிஞ்சாச்சு, வாங்க போலாம். உன் கனவு தேவதை அங்க இருக்கான்னு பாப்போம். போடா. டேய், பாட்டியே இப்படி இருந்தா தேவதை எப்படி இருப்பா? காந்திமதி மாதிரி இருப்பா. முதல்ல வாயை தொடச்சு கிளாஸ்க்கு வா. என்ன நம்ம டைலாக் இவன் சொல்லிட்டு போறான்? யோ, ரீசார்ஜ் பண்ணணுமியா? என்ன வோடாஃபோனா ஏர்டெல்லா சார்? ஏர்டெல். நம்பர் சொல்லுங்க. 98. 50 ரூபா கொடுங்க சார். நீங்க
என்ன விளையாடுறியா? மெசேஜ் வரல, உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார், கொஞ்ச நேரத்துல ஆயிடும். அதெல்லாம் கொடுக்க முடியாதியா? உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கியா? 50 ரூபா குத்துறியா முதல்ல? காசு விடு. அண்ணே என்ன வேஸ்டான வாங்குன? நம்ம ஆள அடிச்சிட்டான், எல்லாரும் வாங்கடா. தேவையில்லாம அங்கெல்லாம் ஏன்டா போய் பிரச்சனை பண்றீங்க? யார அடிக்கிறான் பாத்துட்டு இருக்க சொல்றியா? குடுறாத. ஏய் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்காரு. எண்ணூர்ல நடந்த கலவரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா போட்டுருக்காங்க. கமிங் சார். எஸ். ஹலோ. ஹலோ சார். நீங்க மறுபடியும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப சிட்டில ரவுடிசம் அதிகமாயிடுச்சு. போன வாரம் எண்ணூர்ல பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துல ஒரு ஸ்கூல் ஆட்டோவையே எரிச்சிருக்காங்க. அதனால 26 பேர் செத்து இருக்காங்க. சார் இதுல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மென்ட் எதுவும் இல்ல? நோ. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சிஎம் கிட்ட டைரக்டா பேசிட்டு தான் உங்களை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்கேன். சீக்கிரமாவே ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ சார். சார் நீங்க மேல வச்சு நம்பிக்கையை காப்பாத்துங்க சார். இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ சார்.